Hello friends, welcome back to Bits and Pieces. இந்த வீடியோவில் நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் என்னன்றதை பார்க்கலாம். ஏபயோட்டிக், பயோட்டிக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹேபிட்டட், எக்கோசிஸ்டம், என்விரான்மெண்ட் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்னங்கிறது பேசிக்கான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். அதை வச்சுட்டு இங்கே எக்கோசிஸ்டமில் அதோட காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது, அதோட லிமிட்டேஷன் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஏபயோட்டிக், பயோட்டிக். பயோட்டிக்ன்றது லிவிங், ஏபயோட்டிக் நான் லிவிங்ன்றதை போன கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம். பயோட்டிக்கில் இருக்க 3 முக்கியமான விஷயங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். இவங்க தான் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறவங்க பயோட்டிக். ஏபயோட்டிக்ன்றது இவங்களுக்கு நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷனில் உள்ள எனர்ஜி கிவிங் ஃபேக்டர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்பன், வெதரு, ஹீட்டு, டெம்பரேச்சர், இது எல்லாமே ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸு. ஸோ இதில் பிரச்சனை நடந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை நடக்கும், இவங்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் இதில் வரும். ஸோ ரெண்டுமே இன்டர்டிபெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஏபயோட்டிக். ஏபயோட்டிக்ன்றது இன்ஆர்கானிக், நான் லிவிங் பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இதை லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் லிமிட்டிங் ஃபேக்டர்னால், இதில் ஒரு சின்ன பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சு, உடனே அது ஆர்கானிசமுக்கு இமிடியேட்டாக அதோடைய டென்சிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று அதை டாலரேட் ஆகலைன்னா அதோடைய சர்வைவலுக்கு டேஞ்சர், இல்லை டாலரேட் ஆகுதுன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டாக இருக்கும். இதே வாட்டர்னால் தண்ணி டிபெண்ட் பண்ணி நிறைய ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஹியூமன்ஸே தண்ணி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ உடனே அதோட எஃபெக்ட், தண்ணி இல்லைன்னா உடனே இப்படி பிரச்சனை நடக்கிறது. ப்ளஸ் வெதர், கிளைமேட்டு, ஆசிடு, அதாவது பிஹெச், வாட்டரோட பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகலைன்னா அசிடிக் என்விரான்மெண்ட் ஆகிடும். ஸோ என்விரான்மெண்ட், அந்த மெரைன் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உடனே இறந்து போக இதுவே பிரச்சனையாக போய் முடியும். ஸோ இதுதான் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம்னு சொல்கிறது. இப்போது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக ஜெர்மினேஷன் நடக்காதான். அது ஏதாச்சும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா உடனே வேகமாக ஜெர்மினேஷன் நடக்காது. பிகாஸ் ஏன்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு தெரியும், ஜாஸ்தி மழை பெய்யும், லக்ஸூரியஸ் வெஜிடேஷன் இருக்கும். பட் இப்படிலாம் இருந்துமே அங்கே ஏன் ஜெர்மினேஷன் உடனே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை ஜாஸ்தி பெய்யுதா, ஸோ சர்ஃபேஸ் வாட்டரில் இருக்க நியூட்ரன்ஸ் எல்லாம் அப்படியே லீச் ஆகி ரன்னிங் வாட்டரோட சேர்ந்து போயிடும். ஸோ அது மேலே இருக்க அந்த நியூட்ரியன்ஸ்ன்றது கொஞ்சம் ரொம்ப டெஃபிஷியன்ட் என்விரான்மெண்ட்டாக தான் இருக்கும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த சாயில் சர்ஃபேஸ் தான் இல்லை ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர், இந்த சீட்ஸ் ஜெர்மினேஷனுக்கு ப்ரிவென்டிவ் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இது மாதிரி மற்றதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு, ஸ்பெக்ட்ரல் குவாலிட்டி, அதாவது இந்த காமா ரே, எக்ஸ்ரே, யூவி ரே, அப்புறம் ரேடியோ வேவ்ஸு, இன்ஃப்ராரெட், இதெல்லாம் சொல்கிறது தான் ஸ்பெக்ட்ரல் குவாலிட்டின்னு சொல்கிறது. சன்லைட்டுங்கிறது கீழே இருக்க லிவிங் ஆர்கானிசம்க்கு இட் இஸ் எசென்ஷியல். இதே ஒரு லெவலுக்கு மேலே சில யூவி ரேஸு, இந்த ஓசோன் டிப்ளேஷனால் நம்மளுக்கு கிரவுண்ட் லெவல் ஓசோன்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ யூவி பெனிட்ரேஷன் வில் டச் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த யூவி பெனிட்ரேஷன் டாலரேட் பண்ண முடியாத ஆர்கானிசம்ஸ்லாம் இட் வில் லீட் டு டெத். ஸோ அந்த சென்சிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்க்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ லைட் இஸ் செல்ஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். ஒரு ஆப்டிமம் லெவலுக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சதுன்னா பிரச்சனை, கிடைக்காட்டியும் பிரச்சனை. ஸோ லைட்டோடைய லைட்டுன்றது ஒரு ஏபயோட்டிக் காம்பனண்ட். ரெயின், இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்றது இந்த இடத்துல தான், ரெயின் தான் நடக்குது. இங்கே அட்மாஸ்ஃபியர்லேருந்து எவாப்ரேஷன், அப்புறம் கண்டென்ஸ் ஆகுது, ப்ரெசிபிட் ஆகுது, திரும்பி அங்கேருந்து மறுபடியும் அட்மாஸ்ஃபியருக்கே வருது. ரெயின் இந்த அசிடிக் ரெயின் இதெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ இன்டென்ஸ் இட் வில் லீட் டு பொல்யூஷன்னால ரொம்ப ஏரோசோல் பார்ட்டிகல்ஸு, ஹார்ம்ஃபுல் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் அட்மாஸ்ஃபியர்லேயே சஸ்பெண்ட் ஆகும். இந்த ரெயின் மூலயமா தான் இது திரும்பி மறுபடியும் கிரவுண்ட் லெவலில் ரீச் ஆகும். இந்த பாண்டு, லேக் இது எல்லாமே அசிடிக்காக மாறும், பிஹெச் லெவல் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்டர்ன்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் டேஞ்சர். ரெயின் இட் செல்ஃப் பிக்கஸ்ட் லிமிட்டிங் ஃபேக்டர். டெம்பரேச்சர்ன்றது பார்த்திங்கன்னா யூரி தேர்மல், ஸ்டீனோ தேர்மல். தேர்மல்னாலே டெம்பரேச்சர்னு அர்த்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, யூரி தேர்மல்ன்றது வைட் ரேஞ்சு, அதாவது அந்த டெம்பரேச்சர் டாலரன்ஸுங்கிறது வைட் ரேஞ்சில் இருக்கும் அதுக்கு, அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு. இது ஸ்டீனோங்கிறது ரொம்ப நேரோ ரேஞ்சு.
குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் அதனால் டாலரேட் பண்ண முடியும். ஸ்டீனோ நேரோ இது ரெண்டும் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே ரைமிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டீனோ நேரோ. ஸோ ஒன்றுத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலார் பியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் கிளைமேட்டோடைய தான் அது அக்ளைமேட்டைஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் சேஞ்செல்லாம் தாங்கவே முடியாது. இதனால தான் இந்த ஆர்டிக் ஐஸ் மெல்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த எக்கோசிஸ்டம்க்கே ரொம்ப பாதிப்பாகும். அதனால் அது சர்வை பண்ண முடியாதுன்றதோட ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதுக்கு இந்த டெம்பரேச்சர் சேஞ்சினால். கிளைமேட் சேஞ்ச் இட் செல்ஃப் பிக்கஸ்ட் ரோல் இன் ஆர்டிக் கிளைமேட். ஸோ ஸ்டீனோதெர்மல்ன்றது நேரோ ரேஞ்சு. இதே கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் கூல் வாட்டர் இது ரெண்டுத்துக்குமே அடாப்ட் ஆகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இதான் யூரிக்கும் ஸ்டீனோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் அட்மாஸ்ஃபியரோட காம்போசிஷன் அது 21% ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா. இந்த 21% ஆக்சிஜன் தான் சர்வைவலுக்கு ரொம்ப எசென்ஷியலாக நம்மளுக்கு இருக்குது. இதில் பிரச்சனை நடந்தனாலே இட் வில் பிகம் அ லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். நைட்ரஜன் 78% இருக்குது. இது என்னென்னா ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். இதை வந்து நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நைட்ரஜன் இஸ் அ ப்ரைம் காஸ். நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்லாம் கார்போஹைட்ரேட் சிந்தசைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் தேவை பிளான்ஸுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இதோடைய ஆப்டிமம் லெவல் இருக்க வரைக்கும் நமக்கு வந்து it is very essential. When it is increases the optimum level, then it will destroy our ecosystem. Then organic compounds, protein, carbohydrates, lipids தான் ஃபேட்டுன்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் வந்து எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும் போது அந்த ஃபேட்டெல்லாம் அந்த லிப்பிட்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் நம்மளோட பாடியில். அது மாதிரி தான் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும். அதுவே இந்த லிப்பிட்ஸே ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. அது இல்லாட்டியும் பிரச்சனை. இதே தான் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் எசென்ஷியல். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சல்ஃபர், நைட்ரேட், ஃபாஸ்பரேட் இது எல்லாமே. இதுவும் மற்ற எல்லா ஆர்கானிசம் சர்வே ஆகிறதுக்கு இந்த எசென்ஷியல் காம்பனன்ட்ஸும் தேவை ஃபார் சர்வைவல். ஆல்டிடியூட் இதுதான் முக்கியமான விஷயம். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வாட்டி பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு திரும்பி பாருங்கள் வீடியோவை. டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் when altitude increases. இதான் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கீழே மலை அடிவாரத்தில் ஹீட்டாக இருக்கும், மேலே போக சில்னஸ் இருக்கும். அதான் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். ஸோ இதுதான் வேர்ட்டிக்கல் ஜோனேஷன் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் இந்த மலை அடிவாரத்துலலாம் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ட்ரீஸ், ரெயின் ஃபாரஸ்ட்டு, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குல்லையே அந்த ட்ரீஸ் பார்ப்பீங்க. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அந்த டெசிடியஸ், அதுக்கப்புறம் டெம்பரேட் டெசிடியஸ் வரும். அப்புறம் இந்த நீடல் லைக் லீஃப் வரும். அதுதான் வந்து இந்த ஸ்னோவெல்லாம் வந்து இந்த இலையில தங்குச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இலையெல்லாம் அழுகிடும். ஸோ அதிலிருந்து இந்த அடாப்டேஷன் மெக்கானிசம் தான் நீடல் லைக் லீவ். ஸோ ஸ்னோலாம் வந்துச்சுன்னா உடனே அது லீஃபில் பட்டு அது வந்து அங்கேயே தங்காது. ஸோ அது மெல்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு துந்திரா வெஜிடேஷன், அதுக்கும் மேலே போனீங்கன்னா ஐஸ் அண்ட் ஸ்னோ. இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் ஏர்த்துன்னு வச்சுக்கோங்க. லேட்டிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எவர் கிரீன் இருக்கும், டெசிடியஸ் வரும், டெம்பரேட்டு, அப்புறம் இந்த துந்திரா வெஜிடேஷன், ஐஸ் அண்ட் ஸ்னோ இப்படி வரும். ஏர்த்தை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெஜிடேஷன் பார்க்குறீங்க. இதே தான் இந்த ஹாரிசாண்டலும். இந்த கொஞ்சம் ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து போக சன்ரைஸும் கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்னோ அண்ட் ஐஸ் இதுதான் இந்த போலார் கிளைமேட்டுக்கு ஏற்ற வெஜிடேஷன் இருக்கும். இதே தான் வந்து வேர்ட்டிக்கலாகவும் ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது மேலே போகும்போது டெம்பரேச்சர் ட்ராப். ஸோ இந்த லேட்டிடியூட் வைஸ் பார்க்குறது இந்த ஒரு சின்ன பிளேஸ்லேயே எல்லாமே இருக்கிறது தான் வேர்ட்டிக்கல் ஜோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன். நெக்ஸ்ட்டு பிஹெச்ங்கிறது முக்கியமாக தேவைப்படுற ஒரு பேராமீட்டர். நியூட்ரல் பிஹெச் தான் தேவை. பிஹெச் 7ங்கிறது தான் நியூட்ரல். அதுக்கு மேலே போச்சுன்னா பேசிக்காகவும் அது கீழே வந்து அசிடிக் ஆகும். ஸோ இந்த ஆர்கானிசம் சர்வைவலுக்கு இந்த வாட்டருடைய பிஹெச் லெவல்ன்றது கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். இப்போ நம்ம அசிடிக் அந்த மேலே சொல்லலாம் அசிடிக் ரெயினாக இருக்கும்போது பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட்டர் வந்து இட் இஸ் நாட் ரெடி டு கன்சியூமபிள். பிரச்சனை ஆர்கானிசம்ஸுக்கு அதை டிபெண்ட் பண்ணியிருக்க ஆர்கானிசம்ஸோட சர்வைவல் வில் பி த்ரெட்டன்ட். அப்புறம் சலைனிட்டி, இட்ஸ் அ பிகர் மோஸ்ட்
factor which plays crucial role in the ecosystem. Salinity வந்து யூரிஹாலைன் ஸ்டீனோஹாலைன். யூரிஹாலைன்றது வைட் ரேஞ்ச், ஸ்டீனோஹாலைன்றது நேரோ ரேஞ்ச் ஆஃப் salinity. டாலரண்ட் வந்து வைட் லெவலாக இருக்கும். இந்த மக்கர் crocodile பார்த்திங்கன்னா ரிவரு, லேக்கு, மார்ஷஸ் இது எல்லாத்துக்கூடிய சால்ட்டி salinity லெவலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும் அதோட வைட் ரேஞ்சுக்கு. ஸ்டீனோஹாலைன்றது ரொம்ப ரொம்ப நேரோ ரேஞ்ச் தான். இப்போது கேஞ்சட்டிக் டால்ஃபின் இதுதான் வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கேஞ்சரிக் டால்ஃபின். இது வந்து ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் தான் இதை அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த கேஞ்சஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அந்த இடத்துல தான். இதே நிறைய இந்தியாவில் நம்மளுக்கு எத்தனையோ ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம் இருக்குது. ஆனால் இது வந்து கேஞ்சஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த டால்ஃபின் மோஸ்ட்டாக. இதனால தான் இந்த இடத்துக்கு அந்த salinity லெவல் மட்டும்தான் அதனால் சர்வைவும் பண்ண முடியும். இது ஸ்டீனோஹாலைன். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஏபயோட்டிக். இப்போ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இதுதான் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்டு டீகம்போசர்ஸ் இவங்கெல்லாம் வர இடம். ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்னால் என்னென்னா விச் ப்ரொடியூசர்ஸ் ஃபுட் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். த க்ரீன் பிளான்ஸ், சைனோபாக்டீரியா இதெல்லாமே ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸு. சைனோபாக்டீரியாங்கிறது வேறு எதுவுங்களா ப்ளூ க்ரீன் ஆல்கே. இந்த ஃபைட்டோ பிளாங்டான் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே ப்ரொடியூசர்ஸில் வரும். இதை தான் வந்து அடுத்து உள்ள இந்த கன்சியூமர்ஸ் சாப்பிடுவாங்க. டிபெண்ட் ஆன் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்களால அவங்க இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற மெக்கானிசம் இருக்காது. அவங்களுக்கான ஃபுட்டை வந்து அவங்க டிரைவ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ தே வில் டிபெண்ட் ஆன் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். இதுலேயே ரெண்டு இருக்குது, மேக்ரோ, மைக்ரோ. ஓகே, மேக்ரோ மைக்ரோங்கிறது என்னென்னு பார்த்தோம். மேக்ரோனா ஹெர்பிவோரஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் இவங்க எல்லாருமே மேக்ரோவில் வருவாங்க. ஹெர்பிவோரஸ்ங்கிறது விச் ஒன்லி ஃபீட்ஸ் ஆன் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் லைக் இந்த பிளான்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மட்டுமே சாப்பிட்றது. அதாவது இந்த ரேபிட் இதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ் தான் சாப்பிடும். செகண்டரி தே ஃபீட் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு, டாகு இவங்கெல்லாம் இதில் வருவாங்க. இந்த செகண்டரி கன்சியூமர்ஸை சாப்பிட்றவங்க கார்னிவோர்ஸ், பட் தே ஆல்சோ ஃபீட் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். இவங்க டெர்ஷரி கன்சியூமர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. லயனு, ஸ்னேக்கு, உல்ஃபு இது எல்லாமே கார்னிவோர்ஸில் வரும். ஆம்னிவோர்ஸுங்கிறது கன்சியூம் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு. அதுதான் நம்ம மனுஷங்க எல்லாமே ஆம்னிவோர்ஸில் வருவாங்க. பியர், பிக்கு இதெல்லாமே. மைக்ரோ வந்து இதை வந்து டீகம்போசர்ஸ்ன்னு சொல்லலாம், சாப்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். இதில் இந்த பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாமே இதில் வரும். பிகாஸ் இதுதான் இந்த டெட் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணி இந்த டெட்ரிட்டஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி வர்றது இங்கே தான் நடக்கும். இந்த எர்த் வார்ம் இதெல்லாமே இதில் வரும். ஸோ இதுதான் இந்த டெட்ரிட்டஸ் ஃபீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸோ ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக டீகம்போஸ் பண்ணி நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அதை டெட்ரிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. எர்த் வார்ம்ஸ் ஆர் ஆல்சோ கால் டெட்ரிவோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோக்கான அசைன்மெண்ட் என்னென்னா, மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ ஃபங்கை ஆர் பாக்டீரியா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் நோ அஸ் யோர் ஃபீட்பேக் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.